ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆதி காலத்திலிருந்தே தமிழர்கள் கொண்டாடும் திருவிழாக்களில் ஒன்று சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் இந்த பௌர்ணமி நாளுக்கு பல தனிச்சிறப்புகள் உண்டு. அதில் ஒன்றே மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்கை துல்லியமாக எழுதும் பணியை மேற்கொள்பவரான சித்திரகுப்தர் பிறந்த இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அவரை வழிபட்டால் அவர் நம் பாவத்தின் கணக்கை குறைத்து புண்ணியத்தின் கணக்கை கூட்டுவார் என்பதே. அதிலும் இந்நன்னாளில் அவரின் சரித்திரமான சித்திரபுத்திர நாயனார் சரித்திரத்தை கேட்டாலோ அல்லது கேட்பித்தாலோ அவர்கள் சித்திரகுப்தரின் எல்லா நலனையும் பெறற்கரிய சௌபாக்கியத்தையும் பெறுவார்கள் என்பதும் ஒரு அதீதமான நம்பிக்கை. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான அந்த சித்திரபுத்திரரின் சரித்திரத்தையும் சித்ரா பௌர்ணமி என்று கட்டாயம் கேட்க வேண்டும் என்று கூறப்படும் அக்கதையையும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைலாயத்திலே சிவபெருமான் ஒருமுறை தன் மனதிலே 30 முக்கோடி தேவர்களும் 41,000 முனிவர்களும் மற்றுமுள்ள உயிர்களும் நிறைந்திருக்கும் இந்த அண்ட புவனத்தில் உள்ளவர்களுக்கு மரணத்தை அளிக்கும் பொறுப்பினை யாம் யமனுக்கு அளித்திருக்கிறோம். இருந்தும் பிறப்புகளின் பாவ புண்ணிய கணக்கெழுதவும் யமனின் தண்டனைகளுக்கு சாட்சியாய் இருக்கவும் நம் புதல்வர்களுள் யாரேனும் பொறுப்பாய் இருக்க வேண்டுமே என்று விரும்பினார். அதற்கு மூத்தவன் விநாயகரை நியமிக்கலாம் என்றால் அவன் இப்போதுதான் மகாபாரதம் எழுதி ஓய்ந்திருக்கிறான். சரி, அடுத்தவன் முருகனை நியமிக்கலாம் என்றால் அவனோ முன்கோபக்காரன், சூரனை கொல்ல பிறந்தவன், பிரணவ பொருளுக்காய் பிரம்மரையே சிறையில் அடைத்தவன். அப்படி இருக்க புவனத்தின் பாவ புண்ணிய கணக்கெழுத யாரை நியமிப்பது என்று ஈசன் எண்ணியபடியே பார்வதி தேவியிடம் வந்து, தேவி, அண்டகோளத்தின் பாவ புண்ணிய கணக்கெழுத எமக்கு ஒரு கணக்கர் வேண்டும். தாம் தமது தங்க வரைபலகையையும் எழுதுகோலையும் வண்ணங்களையும் தாரும். நான் அதில் என்னை போன்ற ஒரு உருவை வரையப் போகிறேன் என்றார். அவ்வாறே உமையம்மையும் தன் பொற்பலகை, தூரிகை, வண்ணக் கலவையை ஈசனிடம் கொடுக்க அவர் பச்சை, நீலம், மஞ்சள், வெள்ளை, சிவப்பு என பஞ்சவர்ண நிறம் கொண்டு தன்னை போல ஓர் உருவையும் அதன் வலது கையில் தங்க எழுத்தாணியையும் இடது கையில் ஓலைச் சுவடியையும் கொண்டு வரைபலகையில் வரைந்தார். வரைந்த உருவை அவர் பார்வதி தேவியிடம் காண்பித்து, தேவியே, தாம் இந்த உருவை உண்மையுடன் பார்த்து நம் இந்த புதல்வனை தலையும் என்று அழையும். இது சூரியனின் உச்சமான சித்திரை எனும் சீர்பெற்ற மாதம். நாளோ ஞாயிற்றுக்கிழமை, சூரியனின் பலம் மிகுந்த நாள். நட்சத்திரமோ கன்னி ராசிக்குரிய சித்திரை நட்சத்திரம். அதில் பிறந்தவன் கணக்கில் வல்லவனாவான். அது மட்டுமன்றி பௌர்ணமியான இன்று தாயான உனக்குரிய தினம். ஆகவே இவனை இப்போதே கூப்பிடு என்று கூறியவாறே தானும் அந்த வரை ஓவிய பலகையை நோக்கினார். உமையாளும் அவ்வாறே தன் கருணை விழி நோக்க மலர்கரம் நீட்டி, ஈசனின் சித்திரத்தில் உதித்த சிறப்பான புத்திரரே, வாராய் என் மகனே என வாய் காட்டி கை நீட்டி அழைத்தாள். அன்னையின் அக்குரல் கேட்டு அப்போதே வரைபலகையில் இருந்து வெளியே வந்தான் சிவபுதல்வன். வந்ததும் பவ்யமாய் பெற்றோரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்த அவனை தேவி உச்சி முகந்து ஆடை ஆபரணங்கள் பூட்டி அள்ளி அணைத்து அவனுக்கு சித்திரபுத்திரன் என பெயர் சூட்டினாள். ஈசனும் தன் புதல்வனுக்கு ஆசீர் அளித்து, சித்திரபுத்திரா, நீ இனி சிரஞ்சீவியாய் உயிர்களின் பாவ புண்ணிய கணக்கெழுதி கொண்டு இரு. கைலாயம், வைகுண்டம், பூலோகம், சொர்க்கலோகம் என அனைவரின் கணக்கையும் தனித்தனியே நீ எழுது. மற்றவர்களுக்கு
கடினமாயிருக்கின்ற கணக்குகள் யாவும் இனி உனக்கு எளிதாய் வரும். நீயே இனி பாவ புண்ணிய கணக்கர் என்றார். அவ்வாறே அன்று முதல் சித்திரபுத்திரரும் கைலாய வாசியாகி பரமேஸ்வரரின் சன்னதியில் இருந்தபடியே கணக்கெழுதியும் வந்தார். இப்படி கைலையில் நடந்து வரும் அச்சமயம் இந்திரலோகத்தில் இந்திரனோ நீண்ட நாட்களாய் மக்கட்பேரின்றி தவித்த தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டுமென ஈசனை நோக்கி கடும் தவம் புரிய ஆரம்பித்தார். அதற்கென முதலில் இந்திரன் தன் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து செல்வங்களை எல்லாம் தானமளித்துவிட்டு பின் ஓர் அமைதி நிறைந்த சூழலில் தவம் புரியலாம் என எண்ணி கானகம் நடந்து வரும் வேளையில் அவர் கௌதம மகரிஷியின் மனைவியான அகலிகையை கண்டார். கண்டதும் அவள் மேல் மையல் கொண்டு திருட்டுத்தனமாய் கௌதம ரிஷியைப் போல தன் உருவை மாற்றிக்கொண்டு அவன் அகலிகையை அடைய முயல, இறுதியில் அதை கண்டறிந்த ரிஷியிடம் இருந்து 1000 யோனி உடைய உடல் எனும் பெரும் சாபமொன்றையும் பெற்றார் இந்திரன். இறுதியில் அதன் பரிகாரத்திற்கென தானுமாலய சுவாமியை துதித்து 1000 யோனியை 1000 கண்கள் என பெற்றார் இந்திரன். இப்படி பிள்ளை வேண்டி தவம் புரிய சென்று இந்திரன் அடைந்த இழி நிலையை கேள்வியுற்ற இந்திராணியோ மதிகெட்டு வாழ்க்கையில் மதிமயங்கி ரிஷியின் சாபத்தையும் பத்தினி பெண் ஒருத்தியின் சாபத்தையும் பெற்றீரா இந்திரரே என புலம்பி அழ, அதை கண்டு இந்திரனும் என் விதியால் வந்த வினை இது என மனக்கவலை கொண்டு மீண்டும் தன் குழந்தை பாக்கியத்திற்காய் இந்திராணியுடன் இணைந்து கைலைக்கே சென்று தவம் புரிய ஆரம்பித்தார் இந்திரன். தவமென்றால் அது ஒரு கடும் தவம். ஆம், உயரத்தில் ஊசி ஒன்றை வைத்து அதன் நுனியில் உள்ளங்காலை ஊன்றி அதுவும் ஒற்றை காலில் நின்று ஈசனை நோக்கி தவம். பின் சுற்றிலும் குழி வெட்டி அதில் அக்னி வளர்த்து அதன் நடுவில் நின்று ஈசனை நோக்கி தவம். பின் அன்னம் புசிக்காமல் நீர் அருந்தாமல் 2000 ஆண்டுகள் தவம் என ஒற்றுமையாய் கணவன் மனைவியாய் இந்திரனும் இந்திராணியும் தவம் புரிந்து கொண்டே இருந்தனர். இப்படி அவர்களின் அந்த தவ முயற்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவியோ ஈசனிடம், ஐயனே, இந்திரன் அகலிகையை ஏமாற்றியது குற்றம்தான். இருப்பினும் அவன் இப்படி உம்மை நோக்கி பெரும் தவம் ஏற்கிறானே, அவனை மன்னித்து தாங்கள் அருள் புரியக்கூடாதா என கேட்டாள். சிவபெருமானும் உடனே நந்தியை அழைத்து கைலையில் தவம் புரியும் இந்திரனை அவன் மனைவியுடன் இங்கு அழைத்து வருக என்று கட்டளையிட்டார். அவ்வாறே இந்திரனும் இந்திராணியும் ஈசன் முன் வந்ததும் அவர்கள் ஈசனின் மலரடியை மண்ணில் விழுந்து போற்றினர். அதில் சிந்தை மகிழ்ந்த சிவபெருமான், என்ன வரம் வேண்டும் இந்திரரே என கேட்டார். அதற்கு இந்திரரோ, சந்ததி தாரும் சங்கரரே என கைலையின் நாதரை நோக்கி வேண்ட, ஈசனும் உடனே தந்தேன் இந்திரா, காமதேனு பசுவின் வயிற்றிலிருந்து உமக்கான மகன் பிறப்பான் என வாக்களித்து அவர்களை மகிழ்வுடன் இந்திரலோகம் அனுப்பி வைத்தார். அவ்வாறே இந்திரன் சென்றதும் காமதேனு பசுவை கைலாயம் வரவழைத்த ஈசன் அதனிடம், பசுவே, அன்புடனே நீ போய் இந்திரனின் இல்லத்தில் ஒரு புத்திரனை ஈன்றுவிட்டு திரும்பி வா என்று கூற, அதற்கு அப்பசுவோ, ஈசனே, புத்திரனை ஈன்றபின் எனக்கு எப்போது தாம் மோட்சம் தருவீர் என கேட்டது. ஆவலுடன் அவர் முகம் நோக்கிய அதற்கு ஈசனோ, வருந்தி மெலியாதே காமதேனுவே, புத்திரனை நீ ஈன்றதும் உனக்கென நான் பூந்தேர் அனுப்புகிறேன். அதில் ஏறி நீ கைலாய மோட்சம் அடையலாம் என்றார். அப்படியே காமதேனுவும் அன்புடன் அவ்விடமிருந்து விடைபெற்று இளம் கன்றாய் வேடம் கொண்டு அண்ட புவனமும் முழங்க துள்ளி குதித்து இந்திரன் சென்ற வழி நோக்கி நடந்து இந்திரனுடனும் இந்திராணியுடனும் சேர்ந்து கொண்டது.
அதை கண்ட இந்திராணியோ ஈசன் அனுப்பிய கன்று இது என அதை தொழுது ஆனந்தம் கொண்டு கட்டி முகந்து அரவணைத்து தன் இல்லமாகிய இந்திரலோகத்திற்கு அதை அழைத்துச் சென்றாள். ஆனந்தத்தில் இந்திராணி அதற்கு மாவேந்தரி எனும் பெயர் சூட்டினாள். வைகாசி மாதம் நடந்த அந்த பெயர் சூட்டும் விழாவையே அவள் 20 நாட்களாய் கொண்டாடினாள். பொன்னாலே கயிறும் கடிவாளமும் இட்டாள். 4 கால் குளம்பிலும் இன்னும் மின்னும்படி நவரத்தினம் பூட்டினாள். அதற்கு தினமும் அவள் கோமாதா பூஜை செய்தாள். பிள்ளையென்றே பாவித்து அதை பரிவுடன் வளர்த்தாள். அத்துடன் சிவனை நினைத்து மந்திரங்கள் ஜெபித்து தினமும் அதன் வயிற்றை தொட்டு கருவுற்றுள்ளதா என தடவியும் பார்த்தாள் இந்திராணி. அப்படியே நாட்களும் மாதங்களும் வருடங்களும் ஓடியது. இந்நிலையில் ஒரு நாள் அவள் இந்திரனிடம், சுவாமி, நாம் தான் மலடாய் போனோம் என்றால் தவமேற்று பெற்ற இந்த பசுவும் மலடாய் போக காரணம் என்னவோ என நெடும் மூச்சிறைந்து கூறினாள். இப்படி தினம் தினம் பிள்ளைக்கென ஏங்கும் இந்திராணியின் நிலையைக் கண்ட இந்திரன் மீண்டும் ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார். இடையில் புலித்தோல், கழுத்தில் ருத்ராட்சம், கையில் பிட்சா பாத்திரம் என காடு சென்று அக்னி வளர்த்து மீண்டும் கடும் தவம் இயற்றினார். புத்திர ஆசையால் பூமி மறந்து மைந்தன் வேண்டி சித்தமிறங்குமையா என சங்கரனை நோக்கி சித்தி புகுத்தினான் இந்திரன். அதை கண்டு ஈசனோ அகில உலக கணக்கறிந்த தன் புதல்வன் சித்திரபுத்திரனை அழைத்து, மைந்தா, இந்திரனின் கணக்கில் சந்ததி பாக்கியம் உண்டா என கேட்க, அதற்கு சித்திரபுத்திரனோ, இந்திரன் அகலிகையை ஏமாற்றிய பாவமானது எந்த தவத்தினாலும் அழியாது. அதனால் அவருக்கென ஜென்மிக்க ஒரு புத்திரன் இல்லை. இந்திரனுக்கு பிள்ளை பாக்கியமானது கணக்கில் எழுதப்படவில்லை என்றார். அதை கேட்டு சற்று யோசித்த சிவபெருமானோ, சரி, அப்படியென்றால் சித்திரபுத்திரனே, நீயே சென்று பிள்ளையின்றி வருந்தும் இந்திரன் வளர்க்கும் காமதேனு பசுவின் வயிற்றில் ஜெனித்துவிடு. இந்திரலோகத்தின் சம்பு பொய்கையில் நீ ஒரு தாமரை பூவாய் மலர்ந்துவிடு. அங்கு தடாகத்தில் நீர் அருந்த வரும் காமதேனு உன்னையும் சேர்த்து ஒரு நாள் தின்றுவிடும். அதன் பின் அப்பசுவின் வயிற்றில் நீ ஜெனித்துவிடு. அதுவரை நீ எழுதும் இப்பாவ புண்ணிய கணக்குகளை மகாவிஷ்ணுவிடம் ஒப்படைத்துவிடு என பெரும் உத்தரவிட்டார் சிவபெருமான். அவ்வாறே சித்திரபுத்திரன் தன் 1000 பேர் அசைத்தாலும் அசைக்க முடியாத பாவ புண்ணிய கணக்கு புத்தகத்தை திருமாலிடம் ஒப்படைத்துவிட்டு பெரியோர்கள் ஆசியுடன், என்ன இருந்தாலும் என் கையில் ஒரு சிறு ஏடும் எழுத்தாணியும் தாங்கியபடியே நான் இருப்பேன் என அச்சிறு பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு தாமரை மலராய் இந்திரலோக பொய்கையில் அவதரித்தார். அதே வேளையில் அன்றே நாள் இரவிலோ பலவிதமான நற்கனவுகளைக் கண்ட இந்திராணி தன்னை அறியாமலே ஏதோ ஒரு மன மகிழ்வுடன் தன் மாவேந்திரி எனும் காமதேனு பசுவை மேய்க்கும் மேய்ப்பாளரிடம், ஐயா, பசுவை கூட்டி இன்று வெகு தூரம் காட்டினுள் போக வேண்டாம். கொடிய மிருகங்கள் தாக்கக்கூடும். கூடவே அது விஷச்செடிகளை உண்ணாமலும் தாங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என கூறி பரிவுடன் பசுவை தடவி மேய்ச்சலுக்கு அனுப்பினாள். அவ்வாறே பசுவிடமும், மகளே, இதமாய் மேய்ந்து மாலை கருத்து மையிருள் ஆகுமுன் எல்லைக்கு வந்துவிடு என இசைத்தபடி பசுவை அனுப்பினாள். பசுவும் சிலம்பிசைக்க அடிமேல் அடி வைத்து அன்னம் போல நடை நடந்து பொற்புல் மேய்ந்து திரிந்து, அதே வேளையில் ஈசனின் திட்டப்படியே அன்று தாகத்தினால் தடாகத்தில் தண்ணீர் குடிக்க வந்து காமதேனு வாயுவின் பலத்தால் தண்ணீருடன்
சித்திரபுத்திரன் தோன்றிய தாமரையையும் சேர்த்து அருந்தியது. அதன் வயிற்றினுள் தாமரை போன அந்நேரமே அப்பசுவானது சூழ் கொண்டது. வயறு கனக்க, வால் சுழற்ற, வாயில் நுரை தள்ள, மயிர் சிலுக்க, முட்டி மடங்க, கண் இருள, மயங்கி கீழே விழுந்தது காமதேனு. சற்று நேரத்திலே தானாய் எழுந்து அது தள்ளாடி நடந்து இல்லமும் வந்து சேர்ந்தது. பசுவின் அந்த உடல்நலக் குறைவை கண்டதும் அரண்மனை மங்கையர் சிலர், மயிலே, உனக்கு என்னவாயிற்று? நீ நஞ்சு புல்லை தின்றாயா? இல்லை மலைநாகம் உன்னை தீண்டியதா? இல்லை கொடிய காட்டுமாய மிருகம் கண்டு நீ பயந்தாயா என புலம்பி விஷம் பார்த்து மேல் தடவி சந்தனம் குங்குமம் கொண்டு வந்து பசுவின் மேல் பூசினர். செய்தி அறிந்து பதறி ஓடி வந்த இந்திராணியோ துயரமாய் பசுவின் நிலையைக் கண்டு மருத்துவர்களையும் ஆயர் இடையர்களையும் வரச் செய்தாள். அவர்களோ, தேவியே, பசு முற்றிய சூழ் கொண்டிருக்கிறது. ஆனால் என்று கருவுற்றது என்று தெரியவில்லை. இருந்தும் இன்றோ நாளையோ இது கன்றை ஈன்றுவிடும் என்றனர். இந்திராணியோ குழம்பி போனாள். பசு படும் துன்பத்தைக் கண்டு, இந்த வாயில்லா ஜீவன் எப்பிழை செய்தது ஈசனே, இது என்ன விளையாட்டு என்று எண்ணியபடியே மனதில் சிவனை நினைத்து மந்திரம் ஜபித்தாள். அபயம் அபயம் என்று வாய் திறந்தாள். தன் திருவயிற்றிலே அடித்து இப்பசுவிற்கு ஏன் இந்த அவலநிலை என தரையில் விழுந்து அழுதாள். அதைக் கண்டு கைலையின் நாதர் ஈசனோ தன் துணைவியிடம், பார்வதியே, இந்த பத்தினியின் துயர் அகற்ற நீ சென்று ஆறுதல் கூறி வருவாயா என கேட்க, உமையம்மையும் குறத்தியாய் உருமாறி குறி சொல்ல இந்திராணியை நாடிச் சென்றாள். வந்திருப்பது பார்வதி தேவி என்பதை அறியாத இந்திராணி, குறத்தியே, என் இந்த பசு இன்று காலை வரை நன்றாகவே இருந்தது. மேய்ச்சலில் எதை தின்றதோ தெரியவில்லை. இப்போது கொட்டிலில் நிற்காமல் அலை பாய்கிறது. கண் சொருகி மயங்கி கிடக்கிறது. வாலை அடித்து உட்காருவதும் எழுவதுமாய் திணறுகிறது. மருத்துவன் கர்ப்பம் என்கிறான். வயிறும் புடைத்து கிடக்கிறது. இது படும் வேதனை கண்டால் இறந்துவிடுமோ என எனக்கு பயமாக இருக்கிறது. என் கணவரோ புத்திரனுக்காய் தவமேற்றிருக்கிறார். இப்போது எனக்கு துணை ஈசன் மட்டுமே. பசுவின் குறையறிந்தால் நீ வேண்டுவது தருவேன் என்று புலம்பினாள். இந்திராணியின் வேதனை கண்டு பார்வதி தேவியோ, பயப்படாதே அம்மா என கூறி பசுவை தலைமுதல் கால்வரை தடவி பிள்ளையார் பிடித்து கண்மூடி தியானித்து, தாயே, இப்பசுவின் வயிற்றிலிருந்து உனக்கு ஒரு புத்திரன் பிறக்கப் போகிறான். உன் கணவரின் தவமானது ஈடேறப் போகிறது. கையிலே ஏடும் எழுத்தாணியும் கொண்டு பிறக்கும் உன் மகன் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் நிறைந்த பௌர்ணமியில் பிறப்பான். அவன் 7 உலக குறிப்பை தன் கையில் தாங்கியிருப்பதால்தான் பசு கனம் தாங்காமல் பரிதவிக்கிறது. தாயே, நிறைநாளி முத்து எனக்கு அளந்து கொடு. நான் சொல்வது பொய்யாயின் குறி சொல்லும் என் கோலை இனி நான் கையில் எடுக்க மாட்டேன் என்றாள். அவ்வாறே வெள்ளை மலை குறத்தியின் பேச்சில் மனதைரியமும் ஆறுதலும் கொண்ட இந்திராணி நிறைநாளி முத்தை அளந்து போட அதை கூடையில் வாங்கிக் கொண்டு கண் மறைந்தாள் குறத்தி உருவில் வந்த பார்வதி தேவி. பின் இந்திராணி, அப்படியென்றால் பசுவின் வயிற்றில் பாலன் பிறப்பான் என ஈசன் உரைத்தது உண்மையாகப் போகிறது என தன் துர்சிந்தனைகளை எல்லாம் விட்டு மாட்டிற்கு பிரசவம் பார்ப்பவர்களையும் மனிதனுக்கு பிரசவம் பார்ப்பவர்களையும் வரச் சொன்னாள். ஈசனின் வார்த்தைகள் மெய்யாகி தமக்கு புத்திர செல்வம் கிட்டப் போகிறது என 8 திக்கும் முரசடித்து ஒலிக்கச் சொன்னாள். இந்திரனின் சபைக்கு எதிரே 50 காத பரப்பில் அகலமுள்ள மண்டபம் அமைத்து
அதற்கு தங்கத்தால் ஓடு செய்து பவளத்தால் கால்கள் ஊன்றி முத்து வளைத்து பந்தல் போட்டு பசுவை மண்டபத்திற்கு அழைத்து வந்து பிரசவத்திற்கென 4 பக்கமும் மறைப்பு கட்டினாள். தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இந்திரனுக்கு கிடைக்கப் போகும் அப்பேற்றினை காண ஆகாயத்தில் கூடினர். குழந்தை பிறந்ததும் தானம் வாங்க ஒரு கூட்டமும் ஜாதகம் கணிக்க ஒரு கூட்டமும் அருகே காத்திருந்தது. அவ்வாறே குறத்தி குறித்த நாழிகை வந்ததும் மாணிக்க சங்கு ஒலிக்க, அந்தணர்கள் வேதம் மோத, மங்கையர்கள் குரவையிட, கன்னியர் காவலாய் சூழ காமதேனு தன் கன்றை ஈந்தது. ஆம், கையில் எழுதுகோலும் ஏடும் தாங்கி பிடித்தபடி மறுபிறப்பெடுத்தார் சித்திரபுத்திரர். குழந்தை பிறந்ததும் தாய் பசுவின் கால் குழம்பில் பட்டுவிடக்கூடாது என அதனை தங்க தாம்பாளத்தில் தாதியர் ஏந்தினர். 18 வாத்தியங்கள் முழங்க, தேவர்கள் பூமாரி பொழிய, இந்திராணி பிள்ளையை வாரி முகத்தோடு முத்தமிட்டு அதற்கு பட்டாடை போர்த்தினாள். பிள்ளையை தான் பெற்றெடுக்கவில்லை எனினும் தாய் அன்பினால் தனக்கே பால் சுரக்க பிள்ளைக்கு தொப்புள் அறுத்து குலவை முழங்கி மைந்தனை கையில் எடுத்து மடிமீது கிடத்தினாள் இந்திராணி. இருந்தும் அவள் மனதிலோ பிள்ளை பிறப்பை காண என்னவர் அருகில் இல்லையே, தேவேந்திரன் வரவை இன்னமும் காணோமே என புலம்பியபடியே தன் விழியை வழியில் நோக்கினாள். அந்நேரமே இந்திரனும் மகன் பிறந்த விவரம் அறிந்து ஓடி வந்து பிள்ளையை உச்சி முகந்து அதன் உள்ளங்காலை தன் 1000 கண்ணிலும் ஒற்றினான். இது ஈசனின் வரப்பிரசாதம் என அகமகிழ்ந்தான் இந்திரன். சித்திரையில் பிறந்ததினால் இவனுக்கு சித்திரபுத்திரன் என பெயரிடுவோம் என கூறி இந்திரனும் இந்திராணியும் குழந்தையின் காதில் நாமம் ஓதினர். கூடவே உலகம் முழுக்க அன்னதானம் அளித்து ஏராளமான தான தர்மங்களையும் அன்று செய்தான் இந்திரன். குழந்தைக்கு பசித்தபோது தாதியர் அவனை பசுவின் மடிக்கு அருகே கொண்டு சென்று பால் குடிக்கச் செய்வர். இந்திராணியும் அதை கண்காணிக்க குழந்தைக்கு அனைத்து பணிவிடைகளையும் அவளே செய்ய அப்படியே நாட்களும் சென்றது. இந்நிலையில் ஒரு நாள் குழந்தை பால் குடிக்கையில் பசு தன் காலை உதற, அது குழந்தையின் நெஞ்சிலே பட வலியால் குழந்தையும் அலற, அதை கண்ட இந்திராணியோ பதறிப்போய் தன் கரத்தினால் பசுவை ஒரு அடி அடித்துவிட்டு குழந்தையை சமாதானப்படுத்த அதனை மார்போடு அணைத்து கொண்டு இல்லம் உள்ளே சென்றாள். அடித்ததனால் கண் சிவந்த காமதேனு பசுவோ சித்தத்தில் சிவபெருமானை நினைத்து, ஈசனே, பாலனை ஈன்றதும் மோட்சம் தருவீர் என்றீரே, அதை மறந்தீரோ? புல்லிலிருந்து புழு ஒன்று குழந்தையின் பட்டு துணிக்கு தாவ முயல அதை தடுக்க நான் கால் உதறினேன். அது அறியாமல் என் பிள்ளையின் மேல் பட்டுவிட்டது. துன்பம் உரைக்க எனக்கு வாயாயிருக்கிறது. ஏன் நான் பெற்ற குழந்தை மீது எனக்கு பாசம் காட்ட உரிமை இல்லையா? பாலன் கிட்டியதும் கோதை என்னை அடிக்க துணிந்தாளே. ஈசனே, சரணம் சரணம் என தன்னை தற்காத்து சிவ மந்திரங்களை சொல்லத் துவங்கியது காமதேனு. அதை கேட்ட ஈசனும் அப்போதே தன் தேரை அனுப்பி காமதேனுவை தன் கைலாயம் அழைத்து வந்து, கவலையடையாதே காமதேனுவே, உன் மகனை நான் இங்கு அழைத்து வந்து உன்னிடம் ஒப்படைப்பேன். அதுவரை நீ மனமகிழ்ந்து இனி இங்கேயே இரு என்றார். அவ்வாறே அன்று முதல் காமதேனுவும் கைலையின் வாசி ஆனது. இப்படி இது இங்கு நடக்க, அங்கு இந்திரலோகத்திலோ அழுது உறங்கிய சித்திரபுத்திரன் மீண்டும் பசித்து அழ, பாலிற்காய் தாய்ப்பசுவை தேடிய இந்திராணி அப்போதே அங்கு காமதேனு காணாமல் போயிருப்பதை கண்டாள். காடு, மலை, மேடு என எங்கு தேடியும் அது கிடைக்காமல் போகவே
மாயமாய் வந்த பசு பாலனை இன்று மாயமாய் போனது என கூறி அவள் மற்றொரு பசுவின் பாலை பாசமாய் ஊட்டி குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தாள். குழந்தைக்கு நவரத்தின தொட்டில் கட்டி பட்டு பஞ்சு மெத்தையிட்டு தினமும் தாலாட்டி பாராட்டி தூங்க வைத்தாள் இந்திராணி. சித்திரபுத்திரனும் முகம் பார்த்து சிரித்தான், தவழ்ந்தான், உட்கார்ந்தான், நின்றான், நடை பயின்றான், ஓடினான், விளையாடவும் செய்தான். அங்கனமே அவனின் ஒவ்வொரு நாள் வளர்ச்சியை கண்டு இந்திரனும் இந்திராணியும் அவன் கூடவே வளரவும் துவங்கினர். இந்நிலையில் மந்திரம், வேதம், மறை, நூல் அறிவை சித்திரபுத்திரனுக்கு புகட்ட வேண்டிய நேரம் வந்தபோது நெல்லில் வரைந்தால் தன் மகனுக்கு விரல் உறுத்துமே என்று தவிட்டை தட்டி அதில் வித்யாபிசாயம் செய்ய சொன்னாள் இந்திராணி. அவ்வாறே ஆசிரியரும் சித்திரபுத்திரனிடம் ஹரி ஓம் என எழுத வைக்க முயல அவரை சற்று உற்று நோக்கிய சித்திரபுத்திரன், வாத்தியாரே, அரிக்கு பொருள் யாம் அறிவேன், வேதம் நன்னறி நூல் நற்பாடமும் யாம் அறிவே, ஆனால் நீர் மனைவியன்றி மற்றொரு பெண்ணிடம் மையலுற்று கிடக்கிறீரே, அது அறம் அல்ல என்பதை தாம் அறிவீரா? இது நியாயம் அல்லவே என கேட்டார். என்ன இது? என் புராணத்தை அருகிருந்து கண்டவன் போல இச்சிறுவன் கூறுகிறானே என குட்டு வெளிப்பட்டதும் வாத்தியார் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே ஓட முயன்றார். அப்படியே தினமும் வேலைக்காரி, வண்ணான், நாவிதன், தாதி என அனைவரின் தப்பையும் அவரவரின் பாவக்கணக்கை அறிந்த சித்திரபுத்திரன் அம்பலப்படுத்தினான். அது முதல் சித்திரபுத்திரன் அருகில் வரவே அனைவரும் அஞ்சத் துவங்கினர். அதனால் அவனுக்கான அனைத்து வேலைகளையும் தானே செய்தாள் இந்திராணி. அவ்வாறே அவன் வளர வளர அவன் தொல்லைகளும் லீலைகளும் அதிகரிக்க இறுதியில் இந்திராணியும் இந்திரனும் அவனை கடிய துவங்கினர். அப்போது சித்திரபுத்திரன் தன் தாயிடம், அம்மா, ஈசன் எனக்கு அளித்த வரம் இந்த ஞாபக சக்தி. அதனால்தான் உங்களுக்கு எப்போதும் என்னால் தொல்லை. தாம் அனுமதித்தால் நான் மீண்டும் சென்று பாவ புண்ணிய கணக்கை எழுதுவேன். புத்திர பாக்கியம் அற்ற உமக்கு பாலகனாய் அவதரித்து வால வயது எட்டியதும் மீண்டும் கைலை திரும்ப எனக்கு உத்தரவுண்டு. மாதாவும் பிதாவுமாகிய நீரும் எம் பெற்றோரே, கைலையும் இந்திரலோகமும் என் வீடே. ஆகவே நான் இனி பாவ புண்ணிய கணக்கெழுத போய் வரவா என வேண்டினான் சித்திரபுத்திரன். அதை கேட்ட இந்திராணியும், சரி மகனே, நீ ஈசனிடமே செல் என பிரியாவிடை கொடுத்தாள். ஆகவே மீண்டும் கைலை திரும்பினான் சித்திரபுத்திரன். அங்கு சிவபார்வதியை வணங்கிய அவனுக்கு ஆசீர் அளித்த சிவபெருமான் காமதேனு பசுவை அழைத்து, பசுவே, இதோ நீ பெற்ற உன் பாலகன் என அவனை காட்ட காமதேனுவும் சித்திரபுத்திரனை முகம் முகந்து தன் கொம்பால் அவனை இறங்கி தடவியது. அப்படி இருக்கையில் மகன் போன பிரிவை தாங்க இயலாமல் அவன் போன வழியை பின்பற்றி நடந்து வந்த இந்திரனும் இந்திராணியும் கைலாயம் அடைந்தனர். அப்போது இந்திரன் சிவபெருமானிடம், என்ன ஈசனே, பிள்ளை வரம் கேட்டால் பிரச்சனையை பிள்ளையாக தந்துவிட்டீரே என கேட்க, அதற்கு ஈசனோ, இந்திரரே, தாம் எத்தனை எத்தனை பேருக்கு பிரச்சனையாய் இருந்திருக்கிறீர். ஒரு பிரச்சனைக்கே தாம் இப்படி துடித்தால் நீர் மற்றவருக்கு அளித்திருக்கும் 1000 பிரச்சனைகளுக்கு அவர்கள் எப்படியெல்லாம் துடித்திருப்பார்கள் என கடிந்தார். இந்திரனும் அப்போது தன் குற்றங்களை நினைத்து வருந்தி, ஈசனே, தந்தையே என்றழைக்க எனக்கு தாம் அருளிய புத்திர பாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி. இனி அவனை பணியாற்ற உம்மிடமே நான் மனமுவந்து விட்டுச் செல்கிறேன் என கூறி இறுதியில் ஈசனிடம் ஆசி வாங்கி
கைலையை விட்டு புறப்பட்டனர் இந்திரலோக தம்பதியினர். பின் சித்திரபுத்திரர் யமனுடன் இணைந்து தன் பணியான பாவ புண்ணிய கணக்கை எழுத ஆரம்பித்தார். அதில் பெற்றோரை பேணாத பாவிகள், பொய் வழக்கு ஜோடித்தவர்கள், கன்றிற்கு பால் விடாமல் ஒட்ட கறப்பவர்கள், மனைவிக்கும் கணவனுக்கும் துரோகம் செய்பவர்கள், ஊரார் உடைமையை மோசம் செய்பவர்கள் என கோடிக்கணக்கான பாவங்களுக்கும் சுண்ணாம்பு குழிகள், இரும்பு சக்குகள், அட்டை குழிகள், சகதி குழிகள், முள்ளால் ஆன காடுகள், கிருமி குழிகள், அனல் குழிகள் என பற்பல தண்டனைகளை வகுத்து விஸ்வகர்மாவுடன் இணைந்து அதற்கான கருவிகளையும் ஆயுதங்களையும் தயாரித்தார். அதையெல்லாம் இன்னென்ன பாவங்களுக்கு இன்னென்ன தண்டனைகள் என குறித்தும் கொண்டார் சித்திரபுத்திரன். கூடவே அன்னதானம் செய்தார், ஆலயம் எழுப்பினார், நல்லெண்ணம் நல் நடத்தை கொண்டார், பரத்தை இல்லம் நாடாதார், கடமையை முடிப்பார், மாதா பிதாவை காத்தார் என புண்ணியம் செய்த மானிடர்களின் ஆயுளை கூட்டவும் குறித்து கொண்டார். பின் சித்திரகுப்தர் சிவ பார்வதியை வணங்கி கைலாயம் விடுத்து யமலோகம் வந்து தன் கடமையை சீராய் செய்யவும் ஆரம்பித்தார். அவர் மாளிகையின் வடக்கு வாசலுக்கு கைலாச வாசல் என்று பெயர். தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தவர்கள், குளம் வெட்டியவர்கள், அபிஷேக நீர் வழங்கியவர்கள், நீர்நிலைகளை புனிதமாக துதித்தவர்கள் என வாழ்நாளில் இந்த நன்மைகளை எல்லாம் செய்தவர்களுக்கு அங்கு இறந்த பின் தண்ணீர் அருந்தி இளைப்பாறிச் செல்ல அனுமதி உண்டு. அதேபோல் அவர் மாளிகையின் கிழக்கு வாசலுக்கு வைகுண்ட வாசல் என்று பெயர். அங்கு திருமாலை தினம் துதித்தவர்கள், கங்கையில் நீராடியவர்கள், துளசியும் பூச்செடிகளும் இறைவனுக்கு சாற்றியவர்கள், கோவிலுக்கு கோலமிட்டவர்கள் முதலானோர் இறந்த பின் இளைப்பாறிச் செல்ல அனுமதி உண்டு. மேற்கு வாசலும் தெற்கு வாசலும் நரகத்திற்கு செல்பவை. அப்படிப்பட்ட 4 வாயிலை உடைய அந்த மாளிகையின் நடுவில் அமர்ந்தே 7 உலக ஆன்மாக்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப தரம் பிரித்து தண்டனை அளிக்கும் கடமையை ஆற்றுகிறார் சித்திரபுத்திரனார். இதுவே சித்திரபுத்திர நாயனார் சரித்திரம். இந்த சரித்திர கதையை சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வணங்கிவிட்டு கருத்தாய் கேட்பவருக்கு சித்திரகுப்தரின் கருணை கிட்டும் என்பது நம்பிக்கை. இதை படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் படிப்பிக்க செய்பவருக்கும் பூலோகத்தில் தீர்க்காயுசும் நோய் நொடியின்றி புத்திர பாக்கியத்துடன் 16 பேரும் சீரும் சிறப்பும் பெறுவார் என்பது நம்பிக்கை. கூடவே கங்கையை தன் தாழ்ச்சடை மேல் கொண்ட சங்கரனின் அருள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. இன்று இக்கதையை கேட்ட உங்களுக்கும் சித்திரகுப்தரின் அருளும் சிவபெருமானின் ஆசியும் கிடைக்க என் வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல சித்திரபுத்திர நாயனார் சரித்திரம் பற்றி கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.